சந்தனா டெய்லரிங் ஷாப்லேருந்து பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எடுத்த பாடத்தோடைய அளவுகளை எப்படி எப்படி எடுத்தோம் என்னங்கிற விவரங்களை சொல்லிடுறேன். நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க, ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு எடுத்தது கர்ச்சிப்பு, ரெண்டாவது எடுத்தது தலானி உரை, மூணாவது எடுத்தது பேபி செட்டு, நாலாவது எடுத்தது ஜட்டி, அஞ்சாவது நிக்கர், ஆறாவது பாடிஸ், ஏழாவது பெட்டிக்கோட்டு, எட்டாவது சாதா பாவடை, ஒன்பதாவது வெளிப்பாவடை. இப்படி வருஷப்படி ஒன்று எடுத்தேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அந்த அளவுகளை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இது கர்ச்சிப்புக்குள்ள அளவு. கர்ச்சிப்புக்குள்ள அளவு சதுரப்படையாக எடுத்துக்கிட்டு இந்த 4 ஓரத்தை நம்ம முதல்ல அடிக்கணும். இதெல்லாம் முதல் பாடம். ரெண்டாவது தலானி உரை. தலானி உரைக்கு இந்த இது சாதா உரை. இது சாதா உரையில் சதுர நீட்டை சேவில் எடுத்து அந்த உரையோட உயரம் அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சதுரமாக சுற்றி அடிச்சுட்டு மேலே கயிறு போடுங்க. இது ஃப்ரீல் உரை. அடுத்து எடுத்த பாடம் ஃப்ரீல் உரை சுற்றி அந்த ஃப்ரீல் 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்து சுற்றி சின்ன சின்னதாக நம்ம நாட்டு பாவடைக்கு போட்டோம்ல அந்த மாதிரி எடுத்து அடித்து ஃப்ரீல் பண்ணினது. இது ஃப்ரீல் உரை. இதையெல்லாம் பார்த்து எழுதி உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு இதெல்லாம் அதுக்கு நேரம் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி தான் நான் பாடம் எடுக்கிறேன் பிள்ளைகளுக்கு. அதை மாதிரி அதுக்கு எழுதி வச்சுக்கிடுங்க. எப்போனாலும் பார்த்துக்கலாம். சின்ன உரை பெரிய உரை எல்லாத்துக்குமே அவங்களுடைய அளவு உரையை எடுத்து அளந்து நீட்டு இவ்வளவு அகலம் இவ்வளவு எடுத்தாச்சு. அடுத்து பேபி செட். பிறந்த குழந்தைகளுக்கு இது எடுக்கிறது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இது சின்ன பட்டன் வச்சாலும் சரி, இல்லை சின்ன கயிறு கட்டிக்கிட்டாலும் சரி, இந்த சைஸு வெட்டி காமிச்சேன், தச்சு காமிச்சேன். இதையும் பார்த்துக்கோங்க. இதையும் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன சைஸுன்னா 4 மடித்து போட்டு சின்ன கழுத்து, ஷோல்ட்ரு, ஆம்கோல் வெட்டி உருட்டி அடித்தோம். உருட்டி அடிச்சிச்சு இந்த 2 பக்கத்துக்கும் கயிறு வச்சோம் பின் சைடு. இது பட்டன் வேணும்னாலும் சின்ன பட்டனாக வச்சுக்கலாம், அமுக்கு பட்டன் வச்சுக்கலாம். இது ஜட்டியோட அளவு. ஜட்டியோட அளவு இது இப்படியா மடித்து போடுவோம். மடித்து போட்டுட்டு உயரம் அகலம், இது சீட் பாகம், இது காலோடைய வளைவு. இப்படின்னா சதுரமாக மடித்து போட்டு உயரம் அகலம் சீட் பாகம் காலோடைய வளைவு. இதுதான் ஜட்டியோட அமைப்பு. பாருங்கள், இதே மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தையே வரைஞ்சி வச்சுக்கோங்க. உயரம் அகலம் சீட் அகலம் கால் வளைவு. இதுதான் இதோட 4 பாடம். அடுத்து நிக்கர். நிக்கர் உயரம் எடுத்துட்டு ஓப்பன் வெட்டு. இதுலேருந்து ஓப்பன் வெட்டு அந்த அளவு 7.5 இன்ச்சு. இந்த ஓப்பன் வெட்டு இது கால் பாகம். கால் பாகத்துலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு இந்த வளைவை வெட்டுவோம். இது நிக்கரோட இந்த போட்டிருக்கேன்ல, இது உயரம் இது அகலம். அகலத்துலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இந்த வளைவு போடணும். வளைவு போட்டு இது கால் பட்டிக்கு 1 இன்ச்சு மடிக்க விட்டுருங்க, மேல் பட்டிக்கு 1 இன்ச்சு மடிக்க விட்டுருங்க. இது நிக்கர். இதில் எலாஸ்டிக் கோர்த்துக்கலாம், இல்லைன்னா கயிறு கோர்த்துக்கலாம். இது 2 மெத்தடில் இது இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உயரம் எடுத்துக்கோங்க, அகலம் எடுத்துக்கோங்க, இது ஓப்பன் வெட்டு எடுத்துக்கோங்க. கால் வளைவு, இதுதான் கால் வளைவு. கால் வளைவு கீழ்பட்டி, இந்த பட்டி 1.5 இன்ச்சு, மேல் பட்டி 1.5 இன்ச்சு மடிக்கிறது கீழே. இதுதான் இதோடைய அளவு. இதை படம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறத படம் வரைஞ்சி சொல்கிற அளவுகளை இந்த சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்னது பெருசுக்கு நம்ம அளந்து வெட்டிக்கலாம். இப்போ இது பாடிஸ். பாடிஸுக்கு நம்ம ஜாக்கெட் மாதிரியே தான் வரும். ஆனால் முண்டா பாடி நம்ம பழையத்தில் போடுவாங்கள்ல முண்டா பாடி. உயரம் 12, அகலம் 9, கழுத்து அகலம் 2.5, முன்கழுத்து 4, பின்கழுத்து 5.5, ஆம்கோல் 5, ஷோல்டர் 2.5. இதுதான் இதோடைய அளவுகள். இப்போ இதோடைய படத்தை வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் இப்படி போட்டு கழுத்து அகலம், ஷோல்ட்ரு, ஆம்கோல், கீழே உயரம் இந்த இதை போட்டு இந்த மாதிரி படம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்து பெட்டிக்கோட்டு.
பெட்டிக்கோட்டு தைச்சு காமிச்சேன்ல அந்த இது மேல் பாடியோட உயரம். முதல்ல இந்த மேல் பாடியோட உயரம். மார்பகலம் இங்கேருந்து ஆம்கோல்லேருந்து இங்கேருந்து மார்போட அகலம். மார்பு அகலம் 7.5, உயரம் 10. மேல் பாடியோட உயரம். இது வந்து கழுத்து. இந்த கழுத்து அகலம் 2 இன்ச்சு. ஷோல்டர், இந்த ஷோல்டரு 2.5 இன்ச்சு. நான் வெட்டுனே தச்சு காமிச்சேன். இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் இதே மாதிரி படம் வரைஞ்சி அளவுகளை குறித்து ஒரு நோட்டில் வச்சுக்கிட்டே வாங்க. வச்சேன்னா அடுத்தடுத்து நான் பாடம் நடத்துகிறத நீங்கள் எழுதி நீட்டாக வச்சுக்கிடுவீங்க. இது கீழ்பாவடையோட உயரம் இங்கேருந்து இது வரைக்கும் 21. இடுப்பகலம் இந்த இடுப்பகலம் வந்து நமக்கு 22 இருக்கணும். இது ஒரு மீடியமான சைஸு. பெரிய பிள்ளைகளுக்கு எடுக்கிறது, அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறது. முதல்ல பாடி உயரம், இந்த மார்பகலம், கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல், இந்த பாடியை ரெடி பண்ணிடுங்க. கீழ்பாட்டம் உயரம், இடுப்பகலம், இதுதான் இதோட அளவு. இப்போ பெட்டிக்கோட்டு வரைக்கும் நான் எடுத்துருக்கேன். அடுத்து சாதா பாவாடை. சாதா பாவாடைக்கு பாவாடையோட உயரம் இந்த மாதிரி உயரம் யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்க இடுப்புலேருந்து பாதம் வரை முக்கால் கொஞ்சம் மேலே ஏற்றிய உயரத்தை எடுத்துக்கோங்க. உயரத்தை எழுதிக்கங்க. அவங்க இடுப்பை சுற்றி இடுப்பு சுற்றளவை எடுத்துக்கங்க. அந்த இடுப்பு சுற்றளவை இந்த பிளிட்டு பிடிக்கிற இடத்துல வைக்கணும். இந்த பாவாடைக்கு இந்த 2 அளவு தான், உயரம், இடுப்பகலம். கீழே 1 இன்ச்சு பட்டிக்கு சேர்த்தே அளந்துக்கங்க. மொத்தம் உயரம் எடுக்கிறீங்கல்ல, அப்போ இந்த பட்டிக்கும் 1 இன்ச்சு சேர்த்தே எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த இடுப்பு அகலத்தை அளந்துக்கங்க. அவங்களோட இடுப்பு அளவு இல்லை, பாவாடை கொடுத்தாங்கன்னா பாவாடையோட இடுப்பு அளவு எழுதிக்கிட்டு அந்த தகுந்த மாதிரி இந்த பிளீட்டை பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணி கீழ்பட்டி அடித்து ஜாயின் பண்ணால் இது பாவாடை, சாதா பாவாடை. இது வந்து வெளிப்பாவாடை வந்து 3 மீட்ரு வரும். 3, 3.5. கொஞ்சம் நெருக்கி சுருக்கு வச்சிங்கன்னா 3.5 வரும். இல்லைன்னா 3 போதும். 3, 3.5 அளவு வச்சுக்கோங்க. பெரிய பிள்ளைகளுக்கு ஒரு அதுகளுடைய உயரத்தை எடுத்துக்கோங்க. உயரம் எப்படியும் 36 இன்ச்சு வரும். 36, 38. ரொம்ப ஹைட்டாக இருக்க பிள்ளைகளுக்கு 40 வரும். இப்படி தான் இதோட உயரம். இடுப்பு சுற்றளவு வந்து 35, 30, 40 3 சைஸு வரும். அவங்க அது யாருக்காக இருந்தாலும் அவங்களுடைய அளவை இடுப்பு டேப்பை வச்சு இடுப்பு சுற்றளவை அளந்துக்கங்க. அளந்தீங்கன்னா அளந்ததுக்குள்ள இந்த அளவை சுருக்கு பிடிக்கணும். சுருக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, இப்படி செலுத்தி 3 இன்ச்சு அகலத்துக்கு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு பிடிட்டு பிடிக்கணும். இந்த பாடம் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்கள் ஒரு தடவை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து செஞ்சுக்கிடுவீங்கன்னு தான் இன்றைக்கி இந்த இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் விவரமாக. இது வந்து ஸ்கட்டு வந்து அந்த போல்டிங் நான் சொன்ன மாதிரி இதுக்கும் உயரம், இடுப்பகலம். எந்த வயசு பிள்ளைக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு முட்டி வரைக்கும் உயரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு இடுப்பை சுற்றளவை டேப்பு வச்சு அளந்து எவ்வளவு இருக்குது, 24 இருக்கா, 26 இருக்கா, 30 இருக்கா, அதை 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பகுதிக்கு 30, ஒரு சைடுக்கு வந்து 24னா 12, 30னா 15. இந்த ஒரு சைடுக்கு, அந்த சைடுக்கு 15 இப்படி வரும். கீழ் உயரம் எடுத்துக்கிட்டு இந்த பட்டியை மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. கீழே உயரம் மடிக்கிறது, அந்த உயரம் எடுக்கிறப்ப இந்த பட்டிக்கு நினைவாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த போல்டிங்கை 2 பாட்டாக பிரிச்சுருங்க. அளவு துணியை எடுத்துட்டு ஒரு பாட்டையும் இன்னொரு பாட்டை மேலே போட்டு 2 பாட்டாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிட்டு ஒரு பாட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிளிட்டு அந்த ஒரு பகுதிக்கு இடுப்பகலம், இன்னொரு பகுதிக்கு இடுப்பகலம். மொத்த இடுப்பகலத்தை இந்த சைடு எழுதிக்கோங்க. உயரம், இடுப்பகலம். இதுதான் இதில் 2 பாடம் தான் இந்த ஸ்கட்டுக்கு. இது அம்பர்லா ஸ்கட்டு. உங்களுக்கு வெட்டி காமிச்சல அம்பர்லா ஸ்கட்டு. சதுர துணி எடுத்துக்கோங்க. 1 மீட்டரோ 2 மீட்டரோ 3 மீட்டரோ சதுர துணி எடுத்து இந்த முக்கோணம் அப்படி போட்டு அந்த இடுப்பை 4 தான் பிரிச்சுக்கோங்க. 30 இல்லை 24, 24னா 6 வரும். இது வந்து இப்போ கீழே வந்து உயரம் வரும், இந்த அகலம் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்து இந்த முக்கு வெட்டணும். இப்போ இந்த படத்தெல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இதுக்கு அளவுகளையும் ஆப்போசிட் இந்த இதில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. துணியையும் எழுதி வச்சுக்கோங்க. இத்தனை வயசுக்கு இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஆகும், நம்ம ஒரு அளவு எடுத்து தைக்கிறோம்ல, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்காண்டி தான் இப்போ நான் வரைஞ்சி பிள்ளைகளுக்கு எடுக்கிற கிளாஸ் பாடத்தை உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நினைவு இருக்கிற நேரம் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து பார்த்து அளந்து எழுதி கொடுத்துக்குவீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த அளவெல்லாம்
நீங்கள் நோட்டில் எழுதி இப்போ ட்ராயிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நினைவார்த்தமாக இருக்கும். அடுத்தடுத்து பாடம் எடுக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7 பாட்டு பாவாடைங்க கிராஸ் பாவாடை, இது கான்வெர்ட் யூனிஃபார்மு, 30 பாடமும் நான் பிள்ளைகளுக்கு ட்ராயிங் பண்ணி அளவுகளை சொல்லி வயசுகளையும் சொல்லி எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸுக்கு போன மாதிரியே உங்களுக்கு பாடங்கள் நல்லா புரியும். அதுக்காண்டி தான் இன்றைக்கி நோட்டை எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவோம். இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், அம்பர்லாஸ் கட்டு வரைக்கும் உங்களுக்கு இப்போ எடுத்திருக்கேன் பாடம். அடுத்து எடுக்கிறப்ப அடுத்து ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வெட்டியும் காமிச்சு தச்சும் காமிச்சிட்றேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விளக்கமாக தான் சொன்னேன். ஒருவருடைய அளவு எப்படி எடுக்கிறது, துணி எப்படி மடித்து போடுறது, எப்படி பிளிட்டு பிடிக்கிறது எல்லாமே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். புரியலைன்னா கேளுங்க. ஏன்னா நேரடி எடுக்கிற பாடத்துக்கும் நம்ம இப்போ செல்லில் எடுக்கிற பாடத்துக்கும் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் திருப்பி விளக்கமாக சொல்கிறேன். இந்த ட்ராயிங்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த பாடத்துக்கு நேரம் அளவை குறித்து ட்ராயிங் பண்ணிடுங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பணமாக உங்களுக்காண்டியே கிளாஸில் எல்லாருக்கும் ஃபீஸ் வாங்கி செய்கிறத உங்களுக்கு புரியாதவங்க புரிஞ்சுக்கிறட்டும். இப்போயும் எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க இந்த பாடமெல்லாம் எழுதி வச்சதை பார்த்து அது புரிஞ்சு வெட்டி இருக்குது. வெட்டிட்டு என்னென்ன அளவுக்கு துணி, எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதனால் அதுக்கு மறக்கவும் மறக்காது. அடுத்தடுத்து செய்ய போகிற வேலைகளையும் தெளிவாக செஞ்சுருங்க. வணக்கம். பானமாவுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன யார் பார்க்குறீங்க, எப்படி பலனடைகிறீங்கன்றது எனக்கு தெரியணும். அதுக்காண்டியே தான் நான் திருப்பி இந்த ட்ராயிங் வரைஞ்சது இதையும் சொல்லிடுவோம். அதுகளும் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுக்கிறட்டும், அளவுகளை குறித்து வச்சுக்கிறட்டும்னு. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடமும் அந்தந்த உயரம், அகலம், மார்பகம் எல்லாத்தையும் எடுத்து